கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்பு பிரியமான பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகளில் மனிதருக்கு முன்பாக நாம் வைக்கப்பட்டிருப்போம். ஆனால் இன்று ஏசப்பா உங்களை பார்த்தான்னு சொல்கிறாங்க, நீ யார் முன்னாடி வைக்கப்பட்டியோ, அவமானப்படுத்தப்பட்டியோ, அவங்களுக்கு முன்னாக உங்களை என்ன செய்வேன், நான் மேன்மைப்படுத்துவேன். கவலைப்படாதீங்க. நம்ம எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்துல தான் தேவன் என்ன செய்ய போகிறாரு, உங்களை உயர்த்த போகிறாரு. அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க, நான் வேறு எங்கேயாவது போயிடலாமா, இவங்க மத்தியில் நான் எப்படி இருக்க, இவங்க நித்த என்னை குத்தி குத்தி பேசுகிறாங்களே, இல்லை தினந்தோறும் அவங்களுடைய எனக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? எங்கேயாவது போனால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அன்பு பிள்ளைங்களே, அப்படி யோசிக்கிற உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டியோ, எந்த இடத்துல தலைகுனியப்பட்டியோ அந்த இடத்துல தான் ஏசப்பா உங்களை என்ன செய்ய போகிறாரு, உயர்த்த போகிறாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, மேன்மைப்படுத்த போகிறாரு. அன்பு பிள்ளைகளே, வேற எங்கேயும் போகணும்னு நினைக்காதீங்க. இருந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த அவமான மத்தியில் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னை நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, என்னை மேன்மைப்படுத்துவீங்கன்னு, இவங்க கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் மனத்தாழ்மையாக ஜெபம் பண்ணுவீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு மேன்மையை காண போகிறீங்க, சந்தோஷத்தை காண போகிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம், ஆமென்.